கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். மத்தேயு 5வது அதிகாரம் 34வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். என அன்பானவர்களே, இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எதுக்காவது ஒரு காரியங்கள் வரும் பொழுது மூச்சுக்கு 300 தடவை சத்தியமாக நான் சொல்லுதேன், உன் தலையில் அடிக்க, என் தலையில் அடிக்க, உன் பிள்ளை சத்தியம், அக்கடா புக்கடான்னு சொல்லி நிறைய சத்தியத்தை சொல்லி சொல்லி பேசுகிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆணுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ சத்தியம் பண்ணாத, பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ணாண்டாம். அப்போ தேவன் சத்தியம் பண்ண வேண்டாம் என்று சொல்லி இருக்க, நீங்கள் சத்தியம் பண்ணினால் தேவனுடைய வார்த்தைகளை மீறுகிற ஒன்றாக இருக்கும். பழக்க தோஷத்துல நம்ம அப்படி பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவர் சத்தியம் பண்ணக்கூடாது என்று சொல்லியிருக்க, நாம் சத்தியம் பண்ணிக்கொண்டே இருந்து கூடாது என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்க உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்க. நீங்க சத்தியம் பண்ணாதான் நம்புவாங்க என்று அல்ல. என அன்பானவர்களே, தேவன் சொல்லுகிற பிரகாரம் நாம் உண்மையாய் வாழ்வதற்குரிய பலனை ஆண்டவரிடத்துல கேட்டு நம்ம பெற்றுக்கொள்வோம். எதற்கெடுத்தாலும் சத்தியமா சொல்லுதேன் என்கிற எண்ணங்களே எங்களுக்குள் வராதபடி நீர் எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று நம்ம செயல்படுவோம். ஏன்னா இது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில மிக முக்கியமானது. நீங்க யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி, நீ சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா போதும், சத்தியமா சொல்லுதேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தியம் பண்ணாத, நீ கேட்டா கேளு, கேட்கட்டா போ, இதான் ஏன் உண்மை. சத்தியம் சொல்லிதான் செய்யணும், பேசணும் என்கிற எண்ணமே இல்லாதபடி நம்முடைய நடைமுறை வாழ்வை மாற்றிக்கொள்வோம். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, சத்தியம் பண்ணக்கூடாது என்று நீர் சொல்லி இருக்க, நாங்கள் அதை செய்யாதபடி நீர் எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.